அவர் வந்து என்னதான் சினிமா ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் வந்து அரசியல் ரீதியாவும் கலைஞருக்கும் அவருக்கும் உண்டான நட்பு ரீதியான உறவு வந்து ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா, அவர் ஹால்லயுமே ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ வந்து மாட்டியிருப்பாரு. ஸோ, அவங்களுக்கு உண்டான பாண்டிங் எப்படி இருந்துச்சு சார்? இல்ல ராஜேஷை பொறுத்தவரைக்கும் யாருமே வந்து எந்த அரசியல் தலைவருமே வந்து வேறுபாடு பார்க்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, எம்ஜிஆரோட, சிவாஜியோட, கலைஞர் ஐயாவோட, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரோட எல்லாரோடையுமே நெருக்கமா இருந்தாரு. ராஜேஷ் வந்து நெருக்கமா இருந்தாரு. இன்னைக்கு நம்மள முதல்வர் வந்து ஸ்டாலினோட கூட ஒரு நெருக்கமான ஒரு உறவு ராஜேஷ் இருக்கு. காரணம் என்னன்னா, யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்த்து போக மாட்டார். இது வேணும் எனக்கு, இதுக்காண்டி பழகுறேன், இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் ராஜேஷ்க்கு எந்த காலகட்டத்திலுமே இல்லை. எல்லாரோடையும் அன்பா பழகுவார், எல்லார்ட்டையும் பிரியமா பழகணும், எல்லாருக்கும் பாசமா இருக்கணும், எல்லாருக்கும் நல்ல பண்பா நடந்துக்குவார். படித்த மனிதர் இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் வந்து ரொம்ப பண்பாளராக இருப்பார். ரொம்ப எப்படி சொல்றது, டைம் வரேன் அப்படின்னு சொன்னால் அந்த டயத்துக்கு போவார், டிசிப்ளினை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார், ரொம்ப நேர்மையாக இருப்பார், பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ராஜேஷ். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துக்குவார், எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக நடந்துக்குவார்.